மூடி போட்டுருவோம். காலையில் பார்க்கிறவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் மீன் வாங்க தான் கிளம்பியாச்சு. ஏன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் செய்ய முடியாதனால சரி இந்த வாரம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஐட்டம்ஸ் எதாவது நிறையா செஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கும் ஒரே கிரேவிங்ஸாக இருந்துச்சு நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்தடுத்து விசேஷம் வேறு வந்துச்சு. சரி விசேஷக்கார வீட்டிலாவது நான்வெஜ் போடுவாங்கன்னு நினச்சேன். அங்கேயும் நான் போடலை, வெறும் சாம்பார் சாத்து கொடுத்து சரியாயிடுச்சு. அதனால் எனக்கும் சிக்கன் சாப்பிடணும் மீன் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா. சரி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு 2-3 ஐட்டமாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு மீன் கடைக்கு தான் போனோம். இது எப்போயும் வாங்குகிற மீன் கடை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி என்னமோ நான் கொஞ்சம் ஒரு 8-8:30 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சு கிளம்பி போனனால கொஞ்சம் மீன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி இருக்க மீனுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வந்து கிழங்கா மீனும் அது என்ன சொல்கிறது கிழங்கா மீனும் இன்னொரு மீன் டக்குன்னு வர மாட்டேங்குதே வெலை மீனும் இருந்துச்சு. வெலை மீன் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், கிழங்கா மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் எல்லா பக்கட்டும் ஒரே கூட்டங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனவே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. கடையில் அப்படியே வெட்டிட்டு காடையும் வெட்டி கொடுத்துட்டாங்க. காடையும் சிக்கன் அப்படியே வெட்டி கொடுத்தாச்சு. சரி வீட்டில் வந்துட்டு நான் அந்த நான்வெஜ் இதெல்லாம் நான் கழுவி இது பண்ணுறேங்க, நீங்கள் வந்து வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் வாங்கியதுனால அந்த ஆட்டுக்காலை என்ன பண்ண மறுநாள் தான் குழம்பு வைக்கலாம், திங்கக்கிழமை குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஆட்டுக்காலை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கழுவி ஒரு 2 நாள் வேக வச்சு தானே ஆட்டுக்கால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆட்டுக்காலை மட்டும் நான் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சமையல் எல்லாமே சேர்ந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எல்லாமே அவர் எல்லாமே கட் பண்ணி கொடுத்தனால ஆட்டுக்காலை மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு காடை எல்லாமே க்ளீன். இப்போ தான் நம்மளோட சேனல் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சண்டே என்னென்ன ஸ்பெஷல்? வாங்க வாங்க. போன வாரம் தைப்பூசனால நம்ம இந்த நான்வெஜ் எதுவும் செய்யலையா, அதனால இந்த வாரம் வந்து நிறைய ஐட்டம் வந்து செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி கழுவி வச்சுருக்கேன். சமைக்கிற வழி அப்படி பார்க்கலாம். எல்லாம் மீனை கழுவி வச்சுருக்கேன். கிழங்க வெள்ளை கிழங்க பசங்களுக்கு காடை வந்து பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு வந்து தேங்காய் பால் பிரியாணி செய்ய போகிறனால சிக்கனை வந்து கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி இது கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி, குழம்புக்கு சிக்கன் கிரேவி எல்லாத்துக்கும் தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து சீரக சம்பாவில் வந்து தேங்காய் பால் வந்து சாதம் மாதிரி செஞ்சிடலாம். பிரியாணி நல்லாயிருக்கும் இது செஞ்சோம்னா. சிக்கன் கிரேவிக்கு இந்த தேங்காய் பால் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க. காடை என்ன பொரிக்குதுக்கா? சிக்கன் 60 மாதிரி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரை போட்டுட்டு ரெடி பண்ணுவோம். எல்லாத்தையுமே உப்பு மஞ்சத்தூள்லாம் ரெடி பண்ணி போட்டு வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு ஊறிக்கிடும். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணோம்னா சிக்கன் நல்லா இது காடை வந்து நல்லா சூப்பராக வரும். போதுமா? இது கொஞ்சம் போடவா மசாலா? கொஞ்சம் வெள்ளையும் இருக்க மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் காரமா இருக்க மாதிரியா? சிக்கன் இது போடுவோம். கொஞ்சமா கொட்டு, நீ வாட்டுக்கு அகுரு எரிய விட்டுறாத. புளி எதுக்கு? மீன் குழம்புக்கு கொஞ்சமா. மீனை பொரிக்கலையாப்பா? மீன் வெள்ளை மீனை பொரிச்சிருவோம், அந்த கிழங்கா மீனை வந்து குழம்பு வச்சிருவோம். மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, புளி கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும்ல. கொஞ்சம் எட்டலை பத்தியா இருக்கு, எனக்கு எட்டலை. மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாமா? குழம்பு வைக்கிறதுக்கு தாச்சி காய வச்சுக்கலாம். சரிங்களா, எல்லாமே ரெடியா இருக்கு. இது வந்து ஆட்டுக்காலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அப்பதானே நல்லா கொல கொலன்னு நல்லா வரும். அதனால இப்போதைக்கு வெறுமனே ஆட்டுக்காலை மட்டும்
வேக வச்சு வச்சிருக்கேன். லைட்டா உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். எப்போ குடிக்கிறது? மறுபடியும் சாயந்தரமா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சு போட்டு கொஞ்சம் சூப் மாதிரி வச்சு இன்னொரு விசில் விட்டோம்னா குடிக்கிறது நல்லா அந்த சாரெல்லாம் நல்லா உள்ள இறங்கி நல்லா டேஸ்டா இருக்கும். இப்பயும் குடிச்சோம்னா ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்குதான் ஆன் தெரிச்சு. ரோஷன் அந்த கருவேப்பிலை டப்பா மட்டும் எடுத்து கொடுங்கப்பா. எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்திட்டு கொஞ்சம் வெந்தயம் காஞ்சிருச்சு வச்சுருக்கோங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். அதுக்கான என்ன ஒண்ணு நீல நீளமா வெட்டிருக்க, ஒண்ணு குறுக்க குறுக்க வெட்டிருக்க. நீல வாக்குல வெட்டணும். இந்த கூட்டு இந்த மாதிரி கிரேவி ஆகணும். அதுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியா வெட்டினா நல்லா இருக்கும். கால் நிறையா இருக்கு. 2-3 வெரைட்டில வெட்டியிருக்கேன். வேணும் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு போட்டு. மேல உள்ள காம்பெல்லாம் வெட்டவே இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் வெட்டவே இல்லை. இதுல ஸ்டோன் வரும், அதனால இதை வந்து வெட்டிடணும். எப்பயுமே எடுத்து வச்சுக்கோ. ஸ்டோன் இல்லை நான் வச்சுக்கிறேன். இந்த சட்டி எதுக்கு? சிக்கன் ஒரு கிரேவி மாதிரி வச்சுருவோம். ஏன்னா பிரியாணி கொஞ்சம் சிக்கன் கிரேவி மாதிரி இருந்தால் சாப்பிட்றது நல்லா இருக்கும். இன்னும் ஒரு மாதிரி ட்ரையா இருந்தா நல்லா இருக்காது. கை வலிக்குதுங்களா? உனக்கு நீ அசால்ட்ட சொல்லிடுவா. கை வலிக்குது. சாப்பிடணும்னா எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். சிக்கன் கிரேவி செய்யறதுக்காது கொஞ்சம் பட்டை சோம்பு ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமா சோம்பு போட்டுருக்கேன். ஸ்பைசஸ் கொஞ்சம் எல்லாத்தையுமே அப்படியே போட்டு விட்டுட்டு சோம்பையும் போட்டால் வாடகை கொஞ்சமாக காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை கழுவிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுட்டு இந்த கேப்ல நம்ம போய் இந்த எல்லா பொடி இதெல்லாம் நரைச்சிடுறோம். கொஞ்சமா சின்ன வெங்காயம் நிறைய வெட்டிட்டு வந்துட்டீங்களா, அதனால கொஞ்சமா இதை போட்டு அப்படியே அரைச்சிடும். யாருக்கு கொடுக்க போறேன்? இருக்குல்ல, இது நிறைய இருக்கும்ல, அதனால இதை ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால இது வீட்டு மிளகாப்படி இது கொஞ்சமா எடுத்து இந்த டிராவில் வச்சுக்கேன். அப்பப்ப தேவைக்கு எடுத்து போட்டுருங்க. நல்லா வெங்காயம் தக்காளி மீன் குழம்பு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு அதுங்க. அப்புறம் கொஞ்சமா, ஏன்னா இன்னைக்கு அத்தை சாப்பிட்றேன்னு சொன்னாங்களா, அதனால அவங்களுக்கு மிளகாப்படி கொஞ்சம் கம்மியாக போடலான்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பூன் போடுவோம். நல்லா இந்த மாதிரி மீன் குழம்புக்குலாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில நல்லா சுருள விட்டா மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் நல்லா உள்ள இறங்கி வரும். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சிருந்தல, அதை எடுத்து நல்லா கரைச்சிட்டு நல்லா கொல கொலன்னு. சில பேர் தேங்காய் சில்லா அரைச்சி ஊற்றுவாங்க. நம்ம ஊர் சைடு வந்து இந்த காரைக்குடி சைடு அது பண்ண மாட்டாங்க. தக்காளி வெங்காயம்
லாஸ்ட்டாக மீன் குழம்பு வச்சுட்டு ஒரு வெள்ளைப்பூடு மட்டும் தட்டி போடுவாங்க. புளி கரைசல் அப்படியே கலச்சு அப்படியே ஊற்றி விடுந்துடும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், இது நல்லாயிருக்கும். மீன் குழம்புல கொஞ்சம் தண்ணியா இல்லாம கெட்டியா இருந்தாலும் நல்லா இருக்கும். என் ஃபேஸ் நல்லா கிளியர். கொஞ்சமா திட்டமா குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. பார்த்து பார்த்து 1/2 kg தான் இருக்கு சிக்கன். எல்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாமே அரை கிலோ எடுத்து செய்யறேன். நான் ஒரே மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்காது, அதனால இதை ஒரு பரட்டி விட்டுருக்கேன். காலையில இனிமேல் பொரிக்க வேண்டும். வச்சிருமா சிக்கன்ல கொஞ்சம் தயிர் ஊற்றி செஞ்சோம்னா சிக்கன் நல்லா சாஃப்டா வரும். நல்லா மீன் நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா இருக்கு மீன் கொஞ்சம் நல்லா அப்படியே மீன் ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக தேங்காய் பால் மட்டும் ஊற்றணும். தேங்காய் சீல் அரைச்சி ஊற்றினா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக தெரியும், அதனால இதை ஒரு வழியாக மீன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் வச்சுட்டேன். சரி பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் வெட்டிட்டு போட்டேன். இன்றைக்கி தேங்காய் பால் பிரியாணி செய்ய போகிறேன். ஏன்னா சிக்கன் கிரேவிக்கு வந்து தேங்காய் பால் பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அப்படி சொல்லிட்டு வீட்டில் சொன்னார் செய்ய வேணாமா கொஞ்சமாக செய்யுங்கன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு வந்து நெஞ்சுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி கொஞ்சமாக செய்கிறேங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் நீங்கள் செஞ்சேன். தேங்காய் பால் பிரியாணிக்கு வெங்காயம் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா வந்து ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா போடணும். நல்லா கீறி வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் தக்காளி கம்மியாக போடணும், அப்போ இல்லைன்னா கொஞ்சம் மாதிரி இனிக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் வந்து நல்லா கொலன்னு தேங்காய் பால் வந்து நல்லா கொலன்னு எடுத்துக்கணும். இன்றைக்கி நான் 1.5 மூடி இருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து தனியாக பிழிஞ்சு வச்சுக்கிட்டேன். வெங்காயம் வந்து ரொம்ப பிரியாணி அளவுக்கு ரொம்ப வதங்காமல் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து வதங்கினா போதும். ஏன்னா பிரியாணிக்கு மாதிரி இது ஆனிச்சுன்னா இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் 1.5 ஸ்பூன் போட்டேன். நல்லா வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் வந்து சீரக சம்பா தான் ஊற வச்சுருந்தேன். சீரக சம்பா அரிசி தான் இன்றைக்கி போட்டு செய்ய போகிறேன். தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவரபிள் நல்லாயிருக்கும், அந்த பிரியாணிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி மட்டும் அப்படியே போட்டு விட்டுட்டு அந்த 2 பரட்டி நல்லா கொஞ்சம் கலரை விட்டுட்டு தக்காளி அப்படியே போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக வதங்கினாவே போதும். ஏன்னா நம்ம திருப்ப ஸ்டீம் பண்ணி நம்ம ப்ரெஷர் போட்டு வைக்கும்போது அது தக்காளி வந்து குழஞ்சமாக இருக்கும், தக்காளி கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் இருக்கணும் இந்த சாதத்துக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபைனலாக இதை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு விட்டுட்டு வதக்கிட்டேன். ஏன்னா அவர் கொஞ்சம் வெளியில் போகிறனால சரி நான் மட்டும் கேமரா ஆன் பண்ணிட்டு சரி நான் தான் செஞ்சேன். சரின்னு சொல்லிட்டு அரிசியை வந்து போட்டுட்டேன். ரொம்ப செய்யலை, ஒரு 3 டம்ளர் தான் போட்டேன். 3 டம்ளருக்கு எப்போயுமே நான் வந்து விசில் விடாமல் 2 பங்கு தண்ணி ஊற்றுவேன். 1 டம்ளர் அரிசி எடுத்துனா 2 பங்கு தண்ணி வந்து ஊற்றுவேன். அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். இன்றைக்கி 2 டம்ளர் தேங்காய் பால் தான், எல்லாமே தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே இல்லை, எல்லாமே தேங்காய் பால் தான் விட்டேன். விசில் விட மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணினா கரெக்டாக வந்துடும். தேங்காய் பால் ஃபைனலாக ஊற்றிட்டு சாப்பாடை ரெடி பண்ணிட்டேன். அவர் வந்து வெளியில் போய் கடைக்கு போயிருந்தார். சரி அவர் வந்ததுக்கப்புறம் வந்து காடை மீன் எல்லாம் பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடை மட்டும் நான் செஞ்சு வச்சுட்டு ரெடியாக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து தேங்காய் பாலை ஊற்றிட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் அந்த தண்ணி வந்து இஞ்சிற அளவுக்கு அந்த ஹோல்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது தண்ணி வந்து ஓரளவு இஞ்சிற மாதிரி அளவுக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷர் கட் போட்டு விசிலை போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பொரிக்கலாமா மீனை?
பேர் போதும் வந்துருமா? 3 வாங்கி 3 ஆச்சு, வேக வேணா போடி. மண்டை பண்ணி வச்சுக்கோமா வேலையா? இங்க திருப்பு. சண்டே உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க. சிக்க போறோம். மூடி போட்டுக்கோ. காலை வச்சுக்கவா? இதுக்கு ஒரு மூடியை போட்டுருவா. கரட்டி விட்டுட்டியா? சாப்பாடு டிஹெச் சண்டே ஸ்பெஷலா என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்துலாமா? வாங்க. தேங்காய் பால் சாதம், கிழங்கா மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, சுட சுட சாதம், பொரிச்ச மீன், காடை. மறக்காம உங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.